எவ்வளவு தடவை எண்ணெயை நம்ம திருப்பி திருப்பி வறுக்கிறதுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு தடவை தான் நல்லதுங்க. ஏன்னா அதில் அந்த துருவெடுக்கிறது ரொம்ப நடக்குது. இப்போ எண்ணெயை சூடு பண்ணுற போது காற்று மண்டலத்தில் இருக்கிற ஆக்சிஜனோட எண்ணெய் சேர்ந்து ரியாக்ட் பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய கெமிக்கல்ஸ் உடம்பில் நிறைய நோய்களை உண்டு பண்ணும். முக்கியமாக புற்றுநோய், கேன்சர்லாம் உண்டு பண்ணோன்னு நிறைய இப்போ ரிப்போர்ட்டெல்லாம் வருது. ஆனால் மஞ்சள் சேர்த்தி ஆயில் ஃப்ரை பண்ணுற போது நிறைய அது குறையிறது. அதுக்கும் சொல்லிட்டு எண்ணெயை திருப்பி 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 யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் இன்றைக்கி ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம வெளியில் ஹோட்டலில், பேக்கரியிலலாம் வாங்கி சாப்பிட்ற பொருள்கள் மூலம் நமக்கு அதுவும் ஒரு காரணம், நோய் நிறைய நமக்கு வர்றது. ஏன்னா அவங்கெல்லாம் ஒரு வடை சட்டியில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டாங்கன்னா அது ஹோட்டல் தொடங்கின நாள்லேருந்து இன்னே வர அந்த வடை சட்டியை க்ளீன் பண்ண மாட்டாங்க. அதுலேயே எண்ணெயை ஊற்றி 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 அது வற்ற அதை அப்படியே பண்ணிகிட்டே ஊற்றிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எண்ணெயில் அதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம். அல்லாட்டி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்புறம் அந்த எண்ணெயை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வேளை அவங்களுக்கு எடுத்து கொஞ்சம் மாற்றணுன்னா கூட அதை எடுத்துகிட்டு அந்த ஹோட்டல் சமையலுக்கெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதெல்லாம் தான் நச்சு பொருட்கள் நம்ம உடம்புக்குள்ளார ஏறிடுறது. வீட்டிலையும் இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வீட்டில் நம்ம பாத்திரம்லாம் கழுவி வைக்கணுங்கிறனால என்ன பண்ணிடுவாங்கன்னா, இப்போ என்னோடய பாட்டியெல்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா, அதை கொஞ்சமாக ஒரு தடவை வறுத்த எண்ணெயை அவங்க அதை ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுருவாங்க. அந்த காலத்தில் இந்த பரணிங்கிற ஒரு மண்ஜாடியில் ஊற்றி வச்சுருவாங்க. அப்புறம் அடுத்தது அவங்க அதான் திருப்பியுமே இங்கே மதமாக நான் பேச முடியாது, அதனால் சிலதெல்லாம் சொல்ல முடியாது. அந்த மடி ஆச்சாரம் நல்லா சொல்லுவாங்க, அந்த பழசெல்லாம் அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறக்காக. ஆனால் அது பாருங்கள், அது அறிவியல் உண்மையாகவும் மாறிடுறது. அது அவங்க அதுக்காக அதை ரீயூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி எனக்கு அது தெரியுது. அது அப்போ அந்த மடி ஆச்சாரங்கிறதெல்லாமே ஆன்மீகம், அது அறிவியல் பூர்வமாக தான் இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ நான் இப்போ நானும் என்னோடய மனைவியெல்லாம் இப்போ கல்யாணம் ஆன போது 18 வருஷம் முன்னாடி நான் மனைவிட்ட சொன்னேன், இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் திருப்பி திருப்பி நீ யூஸ் பண்ணுறக்கூடாது. அப்போ அவள் கேட்டால், ஆமாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எப்படி ப்ராக்டிக்கலாக இருக்க முடியும், எண்ணெயும் அப்புறம் நீங்கள் சும்மா எடுத்து குப்பை தொட்டியில் எரிய சொல்லுங்களேன், என்ன விலை கொடுத்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு, அதில் வேறு நீங்கள் ஆர்கானிக் எண்ணெயை வேறு வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னபோது நான் சொன்னேன், இப்போ உனக்கு தெரியும் எவ்வளவு இன்றைக்கி பஜ்ஜி போட போகிறோன்னு, அதுக்கு நமக்கு கண்ணளவுக்கு தெரியும் எவ்வளவு அந்த எண்ணெய் நமக்கு ஊற்றணுன்னு. அப்போ நீ அதுக்கு தகுந்த மாதிரி நீ ஊற்று. அப்புறம் அப்போ மீதி கொஞ்சம் எண்ணெய் இருக்கும், அது என்ன பண்ணுறது. அப்புறம் நான் சொன்னேன், நாங்கள் வடகம் அப்பளமெல்லாம் பொரிப்போம். அப்புறம் நான் சொன்னேன், அதை கடைசியில் வச்சுக்கோ. அப்போது நாங்கள் ஏன்னா வடகமெல்லாம் பார்த்திங்கன்னா எண்ணெயை உறிஞ்சும். அப்போ அது பஜ்ஜி போண்டாலாம் கொஞ்சமாக தான் உறிஞ்சும். அதை முடித்த உடனே கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் பார்த்திங்களா, கையோடு அப்போவே கொஞ்சம் மஞ்சப்பொடியும் எண்ணெயில் போட்டுட்டு நாங்கள் வடகம்லாம் பண்ணிடுவோம். வடகம் வறுத்துட்டோன்னா அதை எண்ணெயை அதை அப்சார்பு பண்ணிடும் பயங்கரமாக. ஆனால் அந்த மஞ்சளோடு சேர்த்து அப்சார்ப் பண்ணுறதுனால உடம்புக்கு அவ்வளோவா அதுக்கு தீங்கு கிடையாது. அதோடு முடிஞ்சிடும். அப்புறம் கொஞ்சம் ஒரு கரண்டி 2 கரண்டி இருக்கும், அது பரவாயில்ல போனால் போகட்டும்னு சொல்லிட்டு அதை தூக்கி எறிஞ்சிருவோம். ஸோ அப்படி கரெக்டாக பண்ணிட்டு வரும்போது நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காதுங்க.